2 தீமோத்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் அப்படின்றார். இன்னைக்கு இதுல ஒரு ரகசியத்தை மட்டும் பார்க்க போறோம். சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தம். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினால பேசப்பட்ட வார்த்தை எல்லாம், வாக்கு தத்தம் எல்லாம் ஜீவனை பற்றியது, நம்முடைய நன்மையை பற்றியது, நம்முடைய வாழ்க்கையை பற்றியது அப்படின்றார். உலகத்துல எத்தனையோ மனுஷர்கள் தேவனாயிருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை மட்டும்தான் மனுஷருக்கு ஜீவனை கொடுக்குது, சுகத்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. நித்திய ஜீவனை பற்றியது, பரிசுத்தத்தை பற்றியது, நீதியை பற்றியது, ஐஸ்வர்யத்தை பற்றியது, சமாதானத்தை பற்றியது. இப்படி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஜீவன் நம்மளுக்குள்ள உருவாகிறதுன்றார். சில பேருக்கு பெருசா உருவாகிறது, சில பேருக்கு சின்னதா உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவங்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை எந்த பகுதியில, எந்த வசனத்தை, எந்த வார்த்தையை படிச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் நாம் கத்துக்கொள்ள முடியுது. ஏதோ ஒரு ஜீவன் புதுசாட்டு, ஒரு அறிவோ ஒரு ஞானமோ ஏதோ ஒண்ணு புதுசாட்டு நம்மளுக்கு உருவாகிறது. அப்படிதான் அவர் தொடங்குறாரு. இன்னைக்கு முதல் நாள் மட்டும் 4 ஜீவன்களை பற்றி பேசட்டு. 4 விதமான ஜீவன்கள், உயிர்கள், வல்லமைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றார். முதல்ல விடுதலை. இயேசு கிறிஸ்துடைய பேச்சில் நிறைய ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. அதை கேட்க கேட்க, அதை புரிஞ்சு கொள்ள தான் நம்மளுக்கு நிறைய ஆற்றல்கள் நம்மளுக்கு உண்டாகிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல விடுதலை என்கிற ஜீவனை பற்றி இயேசு பேசியிருக்கிறாரு. ரொம்ப அருமையா இருக்குது. கேட்கும்போது, படிக்கும்போது, வாசிக்கும்போது எல்லா புஸ்தகம் இருக்கு பாருங்க, அதை படிச்சா ஈஸியா புரிஞ்சிருது இல்லையா? பழைய ஏற்பாடு ஈஸி, ரொம்ப ஈஸி. பழைய ஏற்பாடுலாம் அது ஃபுல்லா மனுஷனை பற்றியது. ஆனா அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குல்ல, இதை படிக்க படிக்க அதை போட்டிருக்க தெரியுமா உங்களுக்கு? இயேசு எல்லாவற்றையும் ஓமைகளாவே பேசினார்ன்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாதிரி புரியுது. ஒரு மாடல் கண்ணாடி மாதிரி வித்தியாசமாட்டே புரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவு ஜீவன்கள் அதுல நிரம்பி இருக்கிறதுன்றார். இன்னைக்கு விடுதலை அப்படின்ற ஒரு ஜீவனை பத்தி பேசு. இயேசு கப்பர்நகூமுக்கு பிரவேசித்த போது 100க்கு அதிபதி இவருடைய வேலைக்காரன் கொடிய வேதனையில் இருக்கும்போது 100க்கு அதிபதி ஓடி வர்றார். ஓடி வந்து, என்னோட வேலைக்காரன் திமிர்வாதத்துல வீட்டுல படுத்து கிடக்கான், மிகுந்த வேதனை, மிகுந்த கொடிய வேதனையில படுத்து கிடக்கான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போதே சொன்னாரு, shall I come and heal him? நான் வந்து குணமாக்கட்டா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்லுவார், நல்ல வார்த்தை கவனிங்க. அவரை சொல்லுவாரு, என்னுடைய வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இது அருமையான வார்த்தை. அடுத்து சொல்லுவாரு, நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாயிருவான் அப்படிம்பாரு. அப்புறமா அந்த மனுஷன் மறுபடி சொல்லுவார், 100க்கு அதிபதி சொல்லுவாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது போல எனக்கு கீழ்பட்டிருக்கிற மனுஷர்கள் உண்டு. ஒருவனை போனா, ஒருவனை வாரான், ஒருவனை பார்த்து நீ இதை நான் செய்யறான் அப்படின்னு சொல்ற. உடனே இயேசு டக்குன்னு திரும்பிட்டு இஸ்ரவேலர்களை பார்த்துட்டு, இஸ்ரவேலருக்குள்ளாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல அப்படின்ட்டார். இந்த மனுஷன் என்ன விசுவாசம் வச்சிருந்தான்னு இயேசு நம்மளுக்கு போதிக்கிறாரு, ஜீவனை சொல்றாருன்னா அற்புத விதமான ஒரு காரியத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு, விடுதலை எப்படி கிடைக்கும் பாருங்க. உங்களுக்கு அப்படிதான் விடுதலை கிடைக்கும். இயேசுடைய புஸ்தகத்தை நீங்க கரெக்டா படிச்சா கரெக்டா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கிறிஸ்து இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனை பற்றியது. ஆனா நம்மளுக்கு ஜீவன் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தைகள் கரெக்டா புரியல, ஓமைகளாவே புரிகிறது, இல்லைன்னா தப்பா புரியுது. இதுல இருக்கிற அற்புத விதமான விடுதலை பாருங்களேன், ஜீவனை பாருங்களேன். அப்ப அவர் சொல்ற, வேலைக்காரன் 100க்கு அதிபதி ஓடி வந்துட்டு சொல்றாரு, என் வேலைக்காரன் கொடிய வேதனையில அகப்பட்டு இருக்கிறான் அப்படி. அப்போ உடனே நான் உன்னை குணமாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, நீர் வரேன்டா. இது ரொம்ப கவனம் பார்க்கணும், நீர் வரேன்டா. அப்ப மறுபடி கேள்வி எழும்போது, ஏன் வரக்கூடாது? அவனே சொல்றான், என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு நான் பாத்திரம், என் வீடும் நானும் என்கிட்ட நீர் வருவதற்கு பாத்திரம். நீ சொல்லலாம், உன் வீட்டுக்கு வந்து உனக்கு குணமாக்குன்னு சொல்லலாம். நீ வர 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 என் வீட்டுக்கு வராம வேற வீட்டுக்கு போயிரு. என் வீட்டுக்கு வர 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 பாவங்களா இருந்துட்டு இருக்கும். நீ நான் தூரமா இருக்கும்போது என்னை பற்றி உங்களுக்கு அந்த அளவு தெரியாம இருக்கலாம், ஆனா என் வீட்டை பத்தி தெரியாம இருக்கலாம். நீர் என் பக்கத்துல வர 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 என் வீட்டுல நெருங்க உமக்கும் எனக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டாகும். ஏன்னா நீம பரிசுத்தர், நான் பாவி இல்லையா? இயேசு மனுஷன்கிட்ட நெருங்கும் போது
உள்ள நல்லா நெருங்கி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அற்புதம் செய்யாம இருக்கிறார். நம்மளுக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னா நாம தேவன்கிட்ட நெருங்க தேவன் நம்மகிட்ட நெருங்க ஒரு விஷயம் தெரியுது. நான் பாத்திரம் அல்ல, தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்வதற்கு நம்ம பாத்திரன் அல்ல. அதனாலதான் அற்புதம் நடக்கல. அதனால அவன் சொல்லிட்டான், நீ என் பக்கத்துல வந்து இருந்தா கண்டுபிடிச்சிரு, நான் ரொம்ப பாவின்னு. அதனால நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நானும் என் வீடும் பாத்திரம் அல்ல. பட் நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வீட்டுக்கு வரண்டா, நீ ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம் நடக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்தா நடக்காது, ஆனா ஒரு வார்த்தை சொன்னா அற்புதம் நடக்கும் அப்படின்றாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மனுஷன் விளக்கி கொடுக்குறாரு. இது எப்படி அப்படின்னா, நான் மோசமான ஆள், நானு பாவி, மிகுந்த பாவி, கையில் எடுக்க முடியாத பாவி. 100க்கு அதிபதினாலே அப்படித்தான். ரோம சாம்ராஜ்யத்தை ரோமர்கள் மிகவும் பாவம் கூடிய மனுஷனுக்கு, கொலை செய்யறதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான், விபச்சாரம்லாம் அவங்களுக்கு தொழில், ரொம்ப மோசமான மனுஷன் தான் இல்லையா. ஆனா அவன் சொல்றான், நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அற்புதத்தை பெற முடியும் மட்டும் இருந்து, அதை நான் எப்படி விளக்குறேன், நீங்க எப்படி அதை புரிஞ்சு கொண்டு எனக்கு செய்யற இயேசுக்கே விளக்கலாம். 100க்கு அதிபதி. நம்மளுக்கு இயேசுடைய வார்த்தை ஒண்ணுமே புரியல, ஆனா அவர் ஆச்சரியப்படுற அளவுக்கு, அவருக்கு பிரமிப்பு உண்டாகிற அளவுக்கு விளக்குனான். தெய்வீகத்தை பத்தி அப்படி விளக்குனான். தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகம் எப்படிப்பட்டதுங்கிறது அவ்வளவு கிளாரிட்டியா அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அவர் சொல்றாரு, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒருவன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறான் இல்லையா. நிறைய இடத்துக்கு எனக்கு போக பிடிக்காது. 100க்கு அதிபதி சொல்ற, நிறைய இடத்துக்கு நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்காது. என் கலாச்சாரம் வேற, அந்த ஆட்கள் கலாச்சாரம் வரைக்கும், அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற. அதுக்கு நான் என்ன பண்றேன், நான் போக மாட்டேன், என் வேலைக்காரனை போய் சொல்லுவேன், அவன் போவான். நான் போக முடியாத இடத்துக்குலாம் என் வேலைக்காரன் போவான். நான் ஒரு இடத்துக்கு போய் செய்ய முடியாத இடத்துல என் வேலைக்காரன் செய்வான். எனக்கு நிறைய இடத்துக்கு போக விருப்பம் இல்லை, ஆனா என்ன செய்வதுக்கு, அவங்க கெஞ்சிற சாடையை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது செய்வது கொடுக்கணும் போல தெரியுது. என் வேலைக்காரன் அனுப்பிடுறேன், போனா போறான், வானா வாரான், செய்யினா செஞ்சிடறான். ஒருவனை பார்த்து போனா போறான், மற்றவனை பார்த்து வானா வரான், இன்னொருவனை பார்த்து செய்யினா செஞ்சிடறான். அப்படி போல உமக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டுன்றான். உமட்ட நீங்க போஞ்சொன்னா போறதுக்கு தேவனுடைய தூதர்களும், வாயென்று சொன்னா வருவதற்கு தேவனுடைய தூதர்களும், செய் என்று சொன்னால் செய்வதற்கு நிறைய தூதர்களை நீங்க வச்சிருக்கிறீர்கள், வேலைக்காரங்களை வச்சிருக்கிறீர்கள். 1 தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவ சுற்றி ஏகப்பட்ட தூதர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னதுன்னா, இயேசு பாவத்துக்கு மிக்ஸ் பண்ண மாட்டார், பரிசுத்தாவி பாவத்தோட மிக்ஸ் பண்ணாது, தெய்வம் பிதாவாகி தேவன் பாவத்தோட மிக்ஸ் பண்ணாது. அவன் பாவிகளுக்கு எப்படி அற்புதம் நடக்குது, இவங்களுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இல்லையா. பரிசுத்தாவி பாவிட்ட வராது, இயேசு கிறிஸ்து ஐயா ஒதுங்கி போயிடுவாரு, ஏற்றுக்கொள்ளலைன்னா. பிதாவாகி தேவன் இன்னும் கொஞ்சம் மோசம், பாவியான மனுஷன் லேசா கண்டாலே பிச்சுட்டு போயிடுவாரு. அப்ப பாவத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இல்லை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, பரிசுத்தத்துக்கும் பாவிக்கு சம்பந்தம் சொன்ன மாதிரி தேவனுக்கும் பாவிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா பாவிகள் கூக்குரலிடும் போது, கரையும் போது அற்புதம் எப்படி நடக்குதுன்னா, தெய்வம் போய் சேர கிடையாது, தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி, நான் வர முடியாது, இவங்களை நான் பார்க்க முடியாது, ரொம்ப மோசமான மனுஷனா இருக்கிறான், அதனால தூதன் அனுப்பி நீ அதை செய்யும் சொன்னா அவன் செஞ்சு கொடுத்துட்றான், செய்யாதன்னா செய்யாம இருந்துடுறான். இதை கேட்ட உடனே இயேசுக்கே பிரமிப்பு உண்டாயிடு. என்னை சுற்றிலும் இவ்வளவு 1000 தூதர்கள் வேலை செய்யறார்கள், பணிவிடைக்காரங்க இருக்கிறான்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு அவருக்கே ஆச்சரியம். நிறைய தூதர்கள், 1-2 இல்லை, நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுற்றி பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த தூதன் பாயிண்ட பிடிச்சிடுங்க. நீங்க எவ்வளவு பாவியா இருக்கலாம், எவ்வளவு கேடு உள்ளவனா இருக்கலாம், நீங்க தெய்வத்துக்கு தைரியமா கேட்கலாம், தெய்வம் வராது பாவிக்கிட்ட. ஆனா தெய்வம் அவருடைய தூதன் அனுப்பி எந்த இடத்துல எந்த அற்புதம் செஞ்சு வச்சிரும். இதைத்தான் அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய விசுவாசம் நீ வச்சிருக்கிற. அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருதா இல்லையா, இப்போ நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தேவன் தன்னுடைய தூதன் அனுப்பி என்னை சரியாக்கிடும். அவன் 100க்கு அதிபதி பயங்கர, அதான் அவன் சொல்லிட்டானே. இப்ப மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு விசுவாசம் உண்டாக. அவன் தான் சொல்லிட்டான, நீர் என்ன வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் நல்ல, நான் ரொம்ப மோசமான பாவி, பாவம் பரிசுத்தங்கிற இதை எடுத்துட்டேன்னா எனக்கு அற்புதம் நடக்கவே செய்யாது. நீங்க இருக்கிற பரிசுத்தத்துக்கு எனக்கு அற்புதம் நடக்காது. ஆனா வேலைக்காரங்கள் இருக்கிறாங்கல்ல, அவன் எந்த இடத்துக்கும் போவான், அவனுடைய பொருளாதாரத்துக்கு தேவைக்கு எங்கேயும் போவான். உம்மட்ட நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. அதான் சொல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னா அவன் செய்வான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், உங்களுடைய வேலைக்காரனா இருக்கிற தூதன் என் வீட்டுக்கு வர முடியாது. என் வீட்டில் இருக்கிறவன் திமுறவாதக்காரன், பாவத்தினால் பிரிக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு பாவம் புண்ணியங்கிறதே கிடையாது தூதனுக்கு. அவன் உங்களுக்கு புரியுமா உங்களுக்கு, தூதனுக்கு பாவம் புண்ணியமும் கிடையாது, வேலைக்காரனுக்கு பாவம் புண்ணியம்னு கிடையாது. வெட்டிதான் வெட்டிட்டு போயிட்டே இருப்பான், கொல்லணும் கொண்டுட்டு போயிட்டு இருப்பான். தூதனுக்கு பாவம் புண்ணியம் கிடையாது, தேவை என்ன சொன்னாலும் அது செய்யும். அதான் தூதன், வேலைக்காரன். மெசஞ்சர்னா என்னது, வேலைக்காரன்,
செய்திகளை கொண்டு வர்றவன் தான் வேலைக்காரன். அப்போ அவர் சொல்றாரு, பரிசுத்தத்தை பார்க்காத எனக்கு அற்புதம் செய்ய முடியாது, ஆனா உன்னுடைய வேலைக்காரனுக்கு பரிசுத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பரிசுத்தமா இருக்கிறானுங்க. பட் நீ என்ன சொன்னாலும் எந்த கூலத்திலையும் எந்த குப்பையிலும் போய் வேலை செஞ்சு வந்துடுவாங்க. அதனால உங்களுடைய தூதருக்கு கட்டளையிடும், அவர்கள் எனக்கு சுகத்தை தருவாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போலாம், திமிர்வாதக்காரன் சுகமாயிட்டான். போகையிலே எப்படி சுகமானா? அப்ப நான் நிலத்துல படிப்பேன் பாருங்க, இப்படிலாம் படிச்சிருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுவான் ஆண்டவர், என் வேலைக்கார சுஸ்தமாகும். ஆண்டவர் சொல்லுவாரு, கோ லெட், போக அனுமதி, இட் வில் டன், அது உண்டாயிடுச்சு. அட் மூமெண்ட் யூ வாஸ் கியூர்ன்றது, அந்த நேரத்திலையும் சுகமாயிட்டான். எப்படி ஆகணும்னு சரித்திரம் கேட்பேன். இயேசு நீ போப்பா சரியானு சொன்ன, சரியாயிட்டு அப்படின்னு என்ன போகல எப்படி நடந்துச்சு? என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கதையை வேலைக்காரன் பக்கத்தில் கேட்டிருக்கிறான், தூதன் கேட்டிருக்கிறான். நூற்றுக்கு அதிபதிக்கு இயேசு கிறிஸ்துக்கு நடக்கிற அந்த டிபேட்டை, வாக்குவாதத்தை கேட்டுட்டு இருக்கிறான். கடைசியில் இயேசு சுகமாகிறதுக்கு இருதயம் வந்துட்டு நீ போப்பான்னு சொன்னோடனே இவன் அங்கேருந்து வீட்டுக்கு போய், நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போய் அங்கே வேலைக்காரன் படுத்திருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி எழுப்பிட்டான், நீ எந்திரிச்சு போய் அப்படின்ட்டான். இப்படி தான் அற்புதம் நடக்குது. நல்லா புரிஞ்சுடும். அதை இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாவம் செஞ்சுட்டி அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது. நீங்கள் பாவம் செஞ்சாலும் உங்கள் பாவத்துக்கு மத்தியில் அற்புதம் செய்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதன் அனுப்பி அற்புதம் செய்வார். ஏமேன். அப்போ அதை தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஜீவனை பற்றியது. இயேசு கிறிஸ்து ஒன்று பேசிட்டா அதுல எந்த பாவி எந்த கொடூரவனும் பாவின்னு கிடையாது. எவனா இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் உண்டாகும். பரிசுத்தமா இருந்தாலும் ஜீவன் உண்டாகணும். இன்னைக்கு நடக்கவே செய்ய இந்த ஆயுசு காலத்துல சான்ஸே இல்லை. ஏன்னா பெந்தகோஸ்துக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காது, அவ்வளவு டேமேஜ் மனுஷன். ஸோ ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர்கிட்ட யார் கர்த்தரை விசுவாசிச்சாலும், யார் தேவனோட வாக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சாலும் அந்த மனுஷனுக்கு அற்புதம் நிச்சயம். ஏன்னா அவர்கிட்ட என்ன சொல்றதுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது எத்தனையோ வகையான டூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு. அவன் கையை வச்சான கெட்டான், செத்தான். அவன் மனுஷன் செத்தான். நிறைய டூல்ஸ் வச்சிருக்கிறான், போக முடியாத இடத்துக்கலாம் அப்படியே உள்ளோடுத்தி விட்டு மூளை வரைக்கும் குடஞ்சி எடுத்துருவான். அந்த மாதிரி தான் கர்த்தர்ட்ட டூல்ஸ் இருக்குது. எந்த இடத்துக்குனாலும் போய் அற்புதம் செய்வதற்கு தேவனுடைய தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தேவன் காற்றுகளாகவும் அக்னியாகவும் உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எதையும் அக்னி பொசுக்கி போடும், காற்று எந்த இடத்துக்கும் போகும். அந்த மாதிரி தூதன்றவன் எல்லா இடத்துலையும் போய் எதையும் சாதிக்கக்கூடியது. எலியா ஜெபம் பண்ணும்போது ஜெபத்துல ஒரு வார்த்தை சொல்லுது, எலியா ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்னி வந்துருச்சு, மேலே போட்டிருந்த காளமாடை எரிச்சிருச்சு, மேலே இருந்த உட்டை கட்டை எரிச்சிருச்சு. அதுக்கு மேலே சொல்லும் கல் இருந்துச்சு, ஈவன் ஸ்டோன் இருக்குது, கல்லை கூட எரிச்சிருச்சுன்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவடைய தூதன் எதை வேணாலும் செஞ்சு கொடுத்துருன்னு அர்த்தம். கல்லையே எரிச்சு தத்தி அப்படிதான் போட்டிருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. தமிழ நக்கிட்டு இருக்குது, இங்கிலீஷ்ல எரிச்சிட்டு போதும், கன்சியூம்டு, அது கரிச்சு போட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்லுவேன், தேவடைய தூதனுக்கு கட்டி லெகு ஒண்ணுமே கிடையாது. ஏசு கிறிஸ்து நீ போய் அவனுக்கு குணத்தை கூட சொல்லிட்டா அது எதை வேணா செஞ்சு முடிச்சு போயிரு. அதனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் இனிதான் 2 தீமோத்தேயுல படிக்க போறோம். அதை பவுல் எடுத்து தீமோத்துக்கு பேர்த்து சொல்றாரு. சந்தோஷமா இருக்கியா? விலையினை பார்த்து உடஞ்சி போயிடாத, கஷ்டத்தை பார்த்து உடஞ்சி போயிடாத, நொந்து போயிடாத. எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, பாடு உண்டு. பட் கடவுளை விசுவாசிக்கிற நீ கண்டிப்பா மீட்கப்படுவாய். ஒரு வழியிலனா ஒரு வழியில கண்டிப்பா நல்லா வந்துடும். அதனால இயேசு கிறிஸ்துவை பற்றிய வாக்கு தத்தங்களோட வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை முறை வாசிச்சாலும் அத்தனை முறை உனக்கு ஜீவனம் உண்டாகும். ஆமென். அப்ப வாசிக்கணும் நல்லா. இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை திருப்பி திருப்பி வாசிக்கணும். ஏன்னா அது என்னை ஏதோ ஒரு விஷயத்துல மறுபடி என்னை ஏதோ ஒண்ணு எனக்குள்ளாக, ஏதோ ஒரு என் ஆவிக்குள்ள, என் சரீரத்துக்குள்ள, சிந்தையில, என் ஞானத்துல, என் புத்தியில ஏதோ ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுக்கிறது. ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருக்கும். பரிசுத்தமான விஷயங்கள், அற்புத விதமான விஷயங்கள் ஏதோ ஒண்ணு கொடுக்குது. கடமைக்கு படிக்க கூடாது. கடமைக்கு வேண்டி நீங்க பைபிள் படிச்சா, கடமைக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? விடிய காலம் 1 மணி நேரம் வேதம் வாசிப்பேன், இது கடமை. ஆமென். விடிய காலம் எந்திக்கும் போது 1 மணி நேரம் வாசிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. உண்மையை சொல்லுங்க, அது இன்ட்ரெஸ்டா இருந்தா தொடர்ந்து போகாதா? போகும்.
உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் வேதம் வாசிக்கிற இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு, பிடிச்சிச்சுன்னா நீங்க அதை விட முடியாது. 2வது ஜீவன் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான வசனம் பரிசுத்த ஜீவனை கொடுக்கிறது. அதை படிக்கும்போது ஒரு உணர்வு, பரிசுத்தத்தை பற்றி எவ்வளவு துல்லியமா எழுதியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தத்தை துல்லியமா எழுதின ஆள் இதுவரைக்கும் யாருமே கிடையாது. இனி பிறக்க போறதும் கிடையாது, எழுத போறதும் கிடையாது, பிரசங்கிக்க போறதும் கிடையாது. அவ்வளவு துல்லியமாட்டு தேவனை பற்றி சூப்பரா எழுதி வச்சிருப்பாரு. பரிசுத்தம்னா என்னங்கிறத அதை நானும் படிக்கும்போது இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாரு கர்த்தர், அப்படி ஒரு டேஸ்ட், என்ன மாதிரி எழுதுறாரு. அப்படி அதை படிக்கும்போது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு வேண்டி படிக்கிறதுனால கொஞ்சம் ஆழமா படிப்பேனா, அப்போ அது என்ன சொல்றது, ஒரு டேஸ்ட் நம்மளுக்குள்ள, ஒரு இனிமை, என்ன இது, ஒரு அற்புத விதமான ஒரு ஆற்றல், ஏதோ ஒரு நம்மளை ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து கட்டுப்படுத்துகிறதை உணர முடியுது இல்லையா? நான் சொல்லுவேன், இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் சாபங்களை உட்பிரவேசிக்க விடாமல் பாதுகாக்குது. தெய்வீகத்தை இனிமையோடு கூட நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்துருது. மத்திய 17வது அதிகாரம் 24 வசனம் 27 வசனத்திலிருந்து முதல் வசனத்தை சொன்ன இயேசு கப்பர்நகமுக்கு வந்தாருன்னு அற்புதம் செய்யறதுக்கு. ஏன்னா அவரோட சொந்த ஊர் கப்பர்நகம். அதனால மறுபடியும் இங்கே கப்பர்நகமுக்கு இயேசு வர்றாரு. வரும்போது வரி வசூலிப்பவங்க பேர்கிட்ட சொல்றாரு, உங்க எஜமானன் வரி கட்டுறாரா? அப்ப இவனு சொல்லுவான், ஐயோ எங்க எஜமானன் வரி கட்டுறாரு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவான். போகும்போது வீட்டில் இருந்த சொல்லுவாரு, பேதுரு, வரி கட்டுவது யாருக்கு கட்டணும்? பூமியின் ராஜாக்கள் வரியையும் தீர்வை யார் இடத்துல வாங்குறார்கள் அப்படின்ட்டு கேட்பார். அப்ப அவர் சொல்லுவாரு, புறஜாதி இடத்துல தான் வரி வாங்கணும், தீர்வு புறஜாதிட்ட தான் வாங்கணும், சொந்த ஜனத்திட்ட வாங்கக்கூடாது. எந்தெந்த நாட்டில் சொந்த ஜனத்துல வரி வாங்குறவங்களோ அந்த நாடு வல்லரசு ஆகாது. ஏன்னா சொந்த ஜனங்களுடைய நெஞ்ச இரத்தத்தை உரிகிறவன் கண்டிப்பா அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான். என்ன சரி? பரிசுத்தத்தை பத்தி பேசுற. ஒரு காலமும் சொந்த பிள்ளைங்கள்ட்ட தீர்வையும் வரியையும் வாங்கக்கூடாது. வாங்கினா உண்மையான நாட்டு பற்றி இருக்கிறவனுக்கு கோபம் வரும், பிரச்சனை வரும் இல்லையா? இது கேட்டாலே பரிசுத்தம் கொலை. ஆண்டவர் சொன்னாரு, அவங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. எந்த விஷயத்துல பிடிக்கிறாரு பாருங்களேன். பெரிய பெரிய பாவத்துல பிடிக்கல, சின்ன ஒரு விஷயம்தான். அவர் சொல்றாரு, எப்படி வேணாலும் அவன் பண்ணிட்டு போட்டு, நீ ஒருவனுக்கு இடரல் உண்டாக்காதே. அதான் பரிசுத்தம். நீ அதுகிட்ட போகக்கூடாது. உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அதுக்கு பேர் பரலோக ராஜ்யம். ஆமென். உனக்கு பூமிக்குரிய ராஜ்யம் சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம் இருக்கு. பூமிக்குரிய மனுஷர்கள் பல இடர்கள் உண்டு பண்ணுவான். நீ அதை கேட்டு நீ யாரை இடரல் உண்டாக்கும்படிக்க பேசக்கூடாது. இதான் பரிசுத்தம். ஏதோ ஒரு காரியம் எனக்கு என்னுடைய இரத்தத்திலேயோ என்னுடைய மாம்சத்துக்கோ என்னுடைய எண்ணத்துக்கோ தப்பா தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை சரி செய்வதற்கு போராடணும் தவிர எனக்கு இடரலான காரியங்களை கேட்டு நானும் பாவத்தில் விழக்கூடாது, மற்றவங்களையும் பாவத்தில் தள்ளக்கூடாது. ஒருவருடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல, அதுக்காட்டி நான் போய் சண்டை போடக்கூடாது. ஒருவர் எனக்கு பிடிக்கல, எனக்கு அரசாங்கம் பிடிக்கல, நான் சண்டை போடக்கூடாது. எனக்கு முதலமைச்சர் பிடிக்கல, சண்டை போடக்கூடாது. எனக்கு யாருமே பிடிக்கலங்க, சண்டை போடக்கூடாது. இடரல் யாருக்கும் உண்டாக்கக்கூடாது. நான் சொல்றேன், பரிசுத்தத்துல இந்த பகுதியை ஒருத்தன் காத்துக்கிட்டான்னா அவன் எல்லா பகுதியும் காத்துக்கிடுவான். யாருக்கும் நான் இடரலா இருக்க மாட்டேன். அவனுடைய வார்த்தையை படிக்கும்போது இயேசு எப்படி கத்துக் கொடுக்குற பாருங்க பேதுருக்கு. நீ ஊழியம் செய்ய போறப்பா, நீ இஸ்ரவேல் தேசமே உனக்கு இடரலா தான் இருக்கும். நீ எல்லாரும் வெட்டிட்டு போயிட்டு கூடாது. ஹலோ, நான் போயிடுவேன். இன்னொரு 1.5 மாசத்துல என்னை தூக்கி சிலுவையில போடுவாங்க, நான் ஓடிடுவேன். நீ அப்புறம் என்னுடைய ஸ்தானத்துல ஸ்தானாதிபதியா வரப்போற. நிறைய இடர்கள் உனக்கு விரோதமா வரும்போது எப்படி செய்யணும் அப்படின்னா, உனக்கு உன் பிரச்சனையை சரி பண்ணணும். அப்படித்தானே அவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை சரி பண்ணணும். உனக்கு மனசண்ட இருந்தோ வேற இடத்துல இருந்தோ இது வர வேண்டியது சரியா வரல, ஆனா உன் பிரச்சனை சரி பண்ணணும். அதுக்கு சொல்றாரு, ஓ ஃபர்ஸ்ட் சொன்னாரு, தூண்டில் போடு. என்ன அர்த்தம்? நல்ல வேலை செய். எங்க பாவம் உற்பத்தி ஆகுதுன்னா, வேலை செய்யாத மனுஷன் இருந்து பாவம் உற்பத்தி ஆகும்.
எது உங்களுக்கு இடரா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் செம்மைப்படுத்துங்க. அதுதான் நீங்க பரிசுத்தமாகக்கூடிய ஃபர்ஸ்ட் வழி. யார் எனக்கு இடரா இருக்கிறா, எந்த பிரச்சனை இடரா இருக்குது, அதை மறக்கிறதுக்கு, அதை மன்னிக்கிறதுக்கு நான் எது செய்தா நான் செம்மையாகணும் அதை செய்கின்றார். எனக்கு ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு அப்படியே பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், ஒருவருக்கு ஒருவர் இடரலை ஏற்படுத்தாம இருந்தாலே நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு ஏற்ற பலன் இந்த வார்த்தை தேவனுடைய கிறிஸ்து இயேசுவை பற்றியது, ஜீவனை பற்றியதுன்றோம். இந்த ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய இடரல் அடைகிற காரியத்துல ஸ்டாப் பண்ணுவீங்க. எனக்கு இடரா இருக்கிறவர்கிட்ட நான் போய் சண்டை போட மாட்டேன். என்ன எப்ப பார்த்தாலும் குறைஞ்சிட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன், எப்ப பார்த்தாலும் எதையோ பண்ணிட்டு இருக்கிறான், எதையாவது கெடுத்துட்டு இருக்கிறான். என்னன்னாலும் நடக்கட்டு, என் வேலையை நான் கரெக்டா செம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னா கர்த்தர் சொல்றாரு ஜீவன் உண்டாகும். பார்க்கவே கூட யாரையும் இடரல் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இடரல் உண்டா, எப்பவுமே இடரல் இல்லாமல் போவது கூடாத காரியம். பைபிள் சொல்லுது மனுஷனுக்கு ஆவிக்குரியவனுக்கு இடரல் இல்லாமல் போறது கூடாத காரியம். ஆனா நீ ஒரு ஆளுக்கும் இடரல் உண்டாக்க கூடாது. நான் யாரும் கெடுத்துடக்கூடாது. என் பாட்டுக்கு வாயை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமென். வாயை திறந்து இன்னொருத்தன் கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. சபை கெடுக்கிற மாதிரி, மனுஷன் கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவாரு, இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா, அது நீங்க படிச்சுட்டு இருந்தாலும் கடைபிடிச்சிட்டீங்க, நீங்க வேதம் வாசிக்க கடைபிடிச்சிருவீங்க, உங்களை தொடும். அதான் ஜீவனை பற்றியது. வேற எந்த ஒரு தெய்வமும் எந்த ஒரு மனுஷனும் இவ்வளவு கிளாரிட்டியாட்டு நம்மளுக்கு பரிசுத்தத்தை பத்தி எழுத முடியாது. பேதுரும் போனான் கடலுக்கு, ஏசப்பாவுடைய பேச்சை கேட்டுட்டு போனான். போய் தூண்டலை போட்டான், மீன் வந்துச்சு. பேதுருக்கும் ஏசப்பாவுக்கும் வரியின் தீர்வையும் செலுத்தினா. அதுல இருந்து வரி பிரச்சனையே கிடையாது. அந்த இடரல் போய்விட்டது. வேணும்னே கூட்டு கேட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நான் வரட்டும். வேணும்னே கூட்டு கேட்டான், பேதுரு எவ்வளவு பெரிய ஆள் இயேசு கிறிஸ்து, எத்தனை அற்புதம் செய்யறாரு, லட்சம் கூட்டம் போயிட்டு இருக்குது இல்லையா அவருக்கு பின்னாடி. திடீர்னு பிடிச்சி கேட்கறான், என்ன உங்க எஜமானன் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அவர் எவ்வளவு பரிசுத்தத்தை பேசிருக்கிறாரு, எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கிறான். வீம்புக்கு தான் கேட்டான்னு தெரியும். அங்கேயே நிறைய பேர் வரி கட்டுறது கிடையாது, வரி கட்டுறதுக்கு சாப்பாடும் கிடையாது இஸ்ரவேல் அன்னைக்கு. ஆனா இங்க வேணும்னே வம்பு இழுக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, வம்புக்கு போவாத, வீம்புக்கு போ. வேணும் இழுக்க தான் செய்வான், இழுவேலாம் வரதான் செய்யும். வேணும்னே இழுப்பாங்க, சண்டை வேணும்னே இழுப்பாங்க. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது தெரியுமா உங்களுக்கு. இங்க இருக்கிற மனுஷர்கள் வேணும்னே சண்டைக்கு இழுப்பாங்க, வேணும்னு பிடிச்சி இழுத்து போட்டு குத்துவாங்க. ஆனாலும் உங்களுக்கு என்னன்னு நீங்க போயிட்டீங்கன்னு அது சொல்றாரு, இதுக்கு பின்னாடி ஜீவன் பிறக்கும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா, நான் படிச்சிருப்பீங்கன்னு இது சொல்றேன். நான் பேதுரு தூண்டி போட்டான் பாருங்க. மீன்ல வெள்ளி காசு இருந்துச்சு. ஏன்? ஆண்டவர் சொன்னதுனால கிடையாது. அதாவது நீ போடு வெள்ளி காசு கிடைக்குன்னு சொன்னாரு, அவரு சொன்னதுனால கிடைச்சுல கூடாது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு பாருங்க, அவனுக்கு இடரல் உண்டாக்காம, இடரல் ஃபர்ஸ்ட் உண்டாக்காத, இனி ரெண்டாவது போடு வெள்ளி காசு கிடைக்கும். நீ சண்டே போட்டுட்டு நீ போய் மனைவியை போட்டு 4 கிளி கிழிச்சிட்டு போய் வலைய போட்டான, வலை தான் கிளியும். இவன் இடரல் உள்ள வந்தான், ஏசுட்ட பேசியாச்சு. இவன் ஏசு சொல்லிருக்கலாம், ஒரு கட்டை எடுத்து போட்டு அடிச்சுட்டு வாடான்னு போய் அடிச்சுட்டு வந்திருப்பான். ஏசுட்ட பேசின பின்னாடி கோவம் வந்திருக்கணும். சரிதான், நம்ம கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பேதுரு அப்படி சொன்னோட கோவம் வந்திருக்கணும். ஆனாலும் சொல்லிட்டாரு, அவன் பண்ற தப்புன்னு கமுக்க மாதிரி. ஏன்னா நீ அடுத்து செய்ய போறது ஒரு அற்புதத்தை பார்க்க போறல. நீ இது வரைக்கும் பார்க்காத அற்புதம். நீ எத்தனை முறை கடலுக்கு போயிருக்கீங்க, மீனெல்லாம் வந்திருக்குது, பெரிய பெரிய மீனெல்லாம் வந்திருக்குது. ஆனா மீனுடைய வாயில முத்து இருந்த இது வரைக்கும் நீ பார்த்தது இல்ல. இடரல் ஆகாத முத்தே வரும். இடரல தவிர்க்கிற மனுஷனுக்கு கர்த்தர் இடரல்ல மாற்றுகிறார். இதை படிக்க ஒரு ஜீவன் வந்துருச்சு நம்மளுக்கு. அப்பா எவன் தானே போயிட்டு போறான், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். 3வது பாயிண்ட், 3வது ஜீவன். இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை படிக்கும் போது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். 3வது பாயிண்ட் ஐஸ்வர்யம். ஃபர்ஸ்ட் விடுதலை இல்லைன்னா அற்புதம், 2வது பரிசுத்தம், 3வது ஐஸ்வர்யம். நீங்க இயேசு கிறிஸ்துவோட போதனை நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அற்புதத்தை பற்றி பேசுறாரு, கொஞ்சம் பரிசுத்தை பற்றி பேசுறாரு, நிறைய ஐஸ்வர்யத்தை பற்றி தான் பேசுறாரு. ஏன்னா ஐஸ்வர்யம் தான் இங்க இருக்கிற மனுஷனுக்கு ஒரு ஏற மாதிரி, அவனுடைய வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு ஆகாரம், அவனை திருப்தி செய்யக்கூடிய ஒரு ஆகாரம். அதனால அவன் எப்பவுமே ஐஸ்வர்யத்தை பற்றி நல்லா பேசியிருப்பார். அவருடைய வார்த்தையை படிக்கும்போது ஐஸ்வர்யம் எப்படி உண்டாகுன்றத பற்றி பேசுது. எப்படி ஐஸ்வர்யம் வரும், நன்மைகள் எப்படி உண்டாகுன்றார். திருப்பி விடுங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 31, 32 வசனம். பரலோகராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்றார். ஒருவன் கடுகை நிலத்தில் விதைத்தான். கடுகு நிலவை பற்றி சொல்றாரு.
சகல விதைகளிலும் சிறுசு அப்படின்றார். ஆனா வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெருசாகிறதுன்றார். பூமிக்கு மேல வரும்போது அது செடி ஆகிறது, பின்பு மரமாட்டும் ஆகிறது என்றார். ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க பெரிய மரமாகி அப்படின்றார். இப்படிதான் மரம் கடுகு வருது இல்லையா, உள்ளே சின்னது, கடுகு சிறுசு. ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது எல்லா பூண்டோடையும் பெருசாகிறதுன்றார். பூண்டுகள் எல்லாத்த பார்க்கலும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இதை விட பெருசாகிறது. பூண்டுகளை பார்க்கலும் பெருசுன்றாரு. அப்படி சொல்றாரு. அது கொஞ்ச நாள்ல அது கொஞ்சம் செடி ஆயிருது. அப்புறம் பார்த்தா ஸ்ட்ராங்கான மரம் ஆயிடுது. ஆகாயத்து பறவைடெல்லாம் அதில் வந்து கூடு கட்டி அதில் மறைஞ்சி அது நல்ல கனியை கொடுக்குற அளவுக்கு அது ஆயிருது அப்படின்றாரு. அப்படி போலதான் பரலோராஜ்யம். இந்த பரலோராஜ்யத்தில் அது சிறுசு தான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானத்தை பார்க்கிலும், எல்லா பொருளாதாரம் கொடுக்குற எல்லா பொருட்களை பார்க்கிலும், இது பரலோராஜ்யம்னா இந்த பூலோகத்துல கழிக்கப்படுற ஒரு வியாபாரம். யாரும் இங்க பரலோராஜ்யத்துனா கேட்கவே மாட்டான். கெட்டே கிடப்பான், சாகவே போவான். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. பிளாத்திட்ட சொல்றாங்க, நீதி அவர் நீதிமான். அவன் பிளாத் சொல்லுவார், நீதி அவருக்கு நீதினால என்னன்னு தெரியல, ஏசு கிறிஸ்து தான் நீதினு தெரியல. பார்வோன்ட போய் சொல்றாரு, கர்த்தர் அழைக்கிறார், இந்த ஜனங்களை விடு. கர்த்தர் யார்? அவர், நான் அவரை அறியேன். அதான் கடுகு. பரலோகராஜ்யம் எவன்ட சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் சர்ச்சிலே பல வருஷமா சொல்றேன், என்ன யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லையே. இயேசு கிறிஸ்து பற்றி சர்ச்சிலே ரொம்ப சொல்லிட்டானே, யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லையே. அவனுக்கு உண்டான ஆகாரத்தை பற்றி ஏற்றுக்கொள்றான், அவன் பிசினஸை பற்றி ஏற்றுக்கொள்றான். சர்ச்சு இயேசுகிட்டு யாருமே என்ன பிரசா ஏற்றுக்கொள்ளல. கடுகு. ஆனா சொல்றாரு, பரலோகராஜ்யம் எல்லாத்துல பார்க்கலும் சிறுசு, கடுகு எல்லாத்தையும் சிறுசு. அதை ஒரு நிலத்துல தூக்கி புதைக்கிறான். நிலன்றது உங்களுடைய இறுதி சொல்லுது. பரலோக ராஜ்யம் ஏசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை எடுத்து, வார்த்தைகள் ஏசு கிறிஸ்து பரிசுத்தாவி இதெல்லாம் பரலோக ராஜ்யம் இல்லையா, அதை எடுத்து உங்க இருதயத்தில் நீங்க வச்சா அந்த பரலோக ராஜ்யம் ஃபர்ஸ்ட் சின்னதாட்டு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள எல்லா பூண்டுகளை பார்க்கலும் பெருசாட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பவரை கொடுக்கும். எல்லா மனுஷனை பார்க்கலும் நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஆகிருவேங்கிற விசுவாசத்தை கொடுக்கும். சின்னதுதான், ஆனா கொஞ்ச நாளிலே வளர்ற மனுஷனை தெரியும் இல்லையா. நான் கண்டிப்பா பெருசாயிருவேங்கிற ஒரு, எல்லா பூண்டாய் பாய்க்கலாம் பெருசாயிரும், நல்லா சாறு கொடுப்பேன், சத்து கொடுப்பேங்கிற எண்ணம் வரும். அடுத்து அது வெளியே வரும். வெளியே வரும்போது சின்னதான் வெளியே வரும், அப்படியே கொஞ்சமா அப்படி வரும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லாவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி மாறிடுவான். இது என்ன செய்யுதுன்னா, பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் கேரக்டர் சொல்றாரு. அது ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது சின்னதாக தான் வரும். கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு விசுவாசத்தை கொடுக்கும், கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு மரமா வரும், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா எல்லாரும் ஆகிட்டு வந்து கடன் வாங்குற மாதிரி ஆகிரும். இவன் தான் உலகத்து ஒரு பிசினஸ் மேன் மாதிரி, இவன் தான் எல்லாருக்கும் போகும். பரலோக ராஜ்யத்தோட பவர் சொல்றாரு. அதை படிக்க 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 என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் ஜீவன் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவ வார்த்தைகள்ங்கிறது அந்த விதை எடுத்து இருதயத்துல போடு போடு போடுன்னு பல வருஷங்களை சொல்லுது. யாரும் போட மாட்டேன்றாங்க. நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவ வார்த்தையை தவிர பூமியில வந்த எல்லாமே கிறிஸ்துவ விட்டு பிரிக்கிறது தான். பைக்கா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், ஒரு வாகனமா இருக்கட்டும், அந்நிய போதைகளா இருக்கட்டும், ஒரு டூரா இருக்கட்டும், ஒரு மனுஷனா இருக்கட்டும், ஒரு படமா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது பெருசா வரும், ஆடம்பரமா அதை கொண்டாடுவாங்க. ஆனா அது எல்லாமே உன்னை கெடுக்கும். கிறிஸ்து இயேசுவை பற்றிய வார்த்தைகள் ஒரு மதிப்பில்லாதது போலதான் இருக்கும், சின்னதாட்டு. ஆனா அதுதான் உன்னை உலகத்துல எல்லாரும் பிரகாசம் செய்யும். எல்லாம் பெருசா இருக்கும். ஒரு ஃபுட்பால் மேட்சா பெருசா கருதுவாங்க, ஊர்ல ஒரு கிரிக்கெட் மேட்சா பெருசா கருதுவான், ஒரு படமா பெருசா கருதுவான், ஒரு சினிமா ஆக்டரா பெருசா கருதுவான். ஆனா பரலோக ராஜ்யத்தை ஒரு பொருட்டாட்டு இருக்க. ஆனா எவன் அதை எடுத்து இருதயத்துல, இது எனக்கு தேவையான ஒன்றுன்னு எடுத்து இருதயத்துக்குள்ள நித்தமா அதை வச்சு பதப்படுத்தி அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பாதுகாக்கிறானோ, இவன் ஒரு நாளைக்கு எல்லா பறவைக்கும் கொடுப்பான். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஜீவனை பற்றியதுல 4 பாயிண்ட், நித்திய ஜீவனை தருகிறது.
யோவான் 6:40 சொல்லுது, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு. எப்படி பேசுறீங்க பாருங்களேன். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாக மெய்யாக. எப்படி நித்திய ஜீவன் உண்டு அப்படி சொல்றாரு? வானத்திலிருந்து இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். 6:51 நான் ஒரு வாசிக்கிறேன், இது எல்லாருக்கும் புரியணும், கேட்கணும். 6:51 நானே மைண்ட், அதுல கோடு போட்டு அந்த வசனத்துல நானே வானத்திலிருந்து வந்த இறங்கி வந்த ஜீவ அப்பம். சில பேர் சொல்றாங்க, வேற நிறைய பேர் வானத்திலிருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா? உதாரணம் சொல்லுவாங்க, மரியா வானத்திலிருந்து தான் வந்தாங்க, அதாவது பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. இந்த பாவம் இல்லாமல் பிறக்கிறது தான் வானத்திலிருந்து வர்றது இல்லையா? வானத்திலிருந்து மரியா வந்து பாவம் இல்லாமல் பிறந்தாங்க. ஒரு பொய் சொல்லலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை எதிர்த்தேவு பேசுற ஒரு பொய் இருக்கு பாருங்க. அவங்க பாவம் இல்லாமலே பிறந்தாங்க. அந்த இதுதான் இங்க சொல்றாரு இயேசு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அதாவது என்ன, பாவம் இல்லாமல் பிறந்தது நானே அப்படின்ற ஒரு தோரணைய பவராட்டு கொடுக்கிறார். படிச்சிருக்கீங்க இதெல்லாம் இல்லையா? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அவர் சொல்ற, இந்த நானே, நான் மட்டும்தான் வானத்திலிருந்து பாவம் இல்லாமல் பூமிக்கு வந்தேன். இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இத வார்த்தையும் சொல்லுது பல இடத்துல, இந்த நான் வானத்திலிருந்து வந்த என்னுடைய வார்த்தையை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படின்னா நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் பிழைப்பு அப்படின்னா நித்திய காலமா. இன்னையில இருந்து இன்னைக்கு ஒரு மனுஷன் இதை படிக்க ஆசைப்பட்டு வாசிச்சுட்டான்னா அவன் செத்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து தேவனோடு கூட நித்தியமாய் அவன் பிழைச்சே இருப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் போதிக்கிறார் தீமோத்தேயுக்கு, கர்த்தர் இப்படிலாம் சொல்லிருக்கிறாரு, அதெல்லாம் முக்கியம், ரொம்ப முக்கியம், கவனமா இருந்துக்க. நானேன்னு இருக்கிறாரு. வேற யாரெல்லாம் புதுசா வருவாங்க, பரிசுத்தமா பிறந்தவங்க பாவம் செய்யலன்னு சொல்லுவாங்க. முக்கியமா மரியா பாவமே செய்யாம பிறந்தன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்து ஜீவப்பம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. வானத்துக்கு ஏறி போனது ஜீவப்பம் நான் தான் சொல்லிருக்கிறாரு. அதனால இதுல மட்டும் கரெக்டா சொல்லிட்டாரு. நான் கொடுக்கப்பன் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கணும் மாம்சம் என்னாரு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வானத்திலிருந்து வந்தவருக்கு எது அடையாளம் சொல்லுங்க? ஒரு வானத்திலிருந்து வந்தாருங்கிறது என்ன அடையாளம்? நீங்க பைபிள் படிச்சுட்டா, அப்படி படிச்சாதான் நீங்க சரியா இருப்பீங்க. வானத்திலிருந்து வந்தவருக்கு அடையாளம் ஜீவப்பம். அந்த அப்பத்தை, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை பூமியில மனுஷனுக்கு புசிக்க கொடுக்கணும். யாருடைய அப்பத்தை பூமியில மனுஷன் புசிக்கிறானோ அதுதான் வானத்திலிருந்து வந்த தேவ அப்பம். இயேசு கிறிஸ்துடைய அப்பத்தை மட்டும்தான் உலகத்துல எல்லா மதத்திலையும் எல்லா இடத்துலையும் வானத்திலிருந்து பூமிக்கு வந்ததை பிரெட்டை இயேசு கிறிஸ்து சரீரம்னு சாப்பிட்றோமே, அதுக்கு என்ன அடையாளமா அவர் சொல்றாரு? அதுதான் வானத்திலிருந்து வந்த அப்பம். புரியுது உங்களுக்கு? அப்ப வானத்திலிருந்து வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பேர் சொல்றாங்க மரியா வானத்திலிருந்து வந்தாங்க, அதான் பரிசுத்தமா பிறந்தாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அந்தோனியார் பரிசுத்தமா பிறந்து சொல்றாங்க. சில பேர் மோசே பரிசுத்தமா பிறந்து சொல்றாங்க. சில பேர் தாவீது பரிசுத்தமா பிறந்து சொல்றாங்க. சில பேர் நபி பரிசுத்தமா பிறந்தன்னு சொல்றாங்க. இப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. அது உண்மையா போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அப்பம் ஜீவப்பம், வானத்திலிருந்து வந்த அப்பம் ஜீவப்பம், அது மனுஷனுக்கு புசிக்க கொடுக்கிறது. அதான் சொல்ற, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். இந்த வானத்திலிருந்து சேர்ந்த அப்பம், இதை புசிக்கிறவன் பிழைப்பான்னாரு. இந்த அப்பத்தை எல்லாருமே ரோமன் கத்தோலிக்காரங்க விசுவாசிக்கிற பாருங்க, இது பரிசுத்தமான அப்பம் அப்படின்ட்டு. இது வானத்திலிருந்து அப்பம் புசிக்காங்க பாருங்க. அப்படின்னா மரியா வானத்திலிருந்து அப்பம் பரிசுத்தமான அப்பம்னா அதை வந்து மரியாளுடைய அப்பம் சொல்லி தான் புசிக்கணும். ஏன்னா வந்து வானத்திலிருந்து வந்த அப்பம், அதாவது பரிசுத்தமா பிறந்தது என்ன. எல்லாருமே இயேசு கிறிஸ்து அப்பம் புசிக்காங்க பாருங்க. புசிக்கிறவங்க எல்லாம் உண்மையாட்ட இயேசு கிறிஸ்து அப்பம் புசிச்சா மற்றதை வானத்திலிருந்து வரல என்று உறுதிப்படுத்துகிறார்கள் அர்த்தம். நம்ம வந்து இதை வந்து புசிக்கிறோம் பாருங்க. திருவிழா இயேசு கிறிஸ்து சபையில் வந்து திருவிழா எடுக்கிறோம், இது என்ன அர்த்தம்? இது மட்டும்தான் வானத்திலிருந்து வந்துச்சுங்கிறத உறுதிப்படுத்துறோம். திருவிருந்தில் இதைத்தான் நம்ம காமிக்கிறோம். ஒரு விஷயம் திருவிருந்தில் நம்ம காமிக்கிறது, இந்த அப்பம் தேவ அருளி அப்பம், இது வானத்திலிருந்து வந்த அப்பம், வேறொரு அப்பம் வானத்திலிருந்து வரலங்கிறத திருவிருந்து மூலமா உலகத்துக்கு நாம் தெய்வத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். கிழக்க போனா ஃபீல் பண்ணா கிழக்க தான் போகணும். நான் கிழக்க போறேன், ஆனா மேக்கப் போற மாதிரி ஃபீல் வைக்கக்கூடாது. இது அந்த மரியா கூட்டத்துக்காரங்க. அதாவது இயேசுக்கு சொல்லி அப்பத்தை திங்கிறேன் நான், ஆனா பரிசுத்தமான தின்றேன், ஆனா அந்த அம்மா போய் பரிசுத்தம் சொல்றேன். அப்ப அந்த அம்மாவோட சரியா தான் திங்க. நீங்க எல்லாம் ஓஸ்திரியில என்ன ஓஸ்திரியை கொடுக்கும்போது இது இயேசுக்கு சொல்லி அப்பம் கொடுக்க கூடாது, இது மரியாளுடைய அப்பம் அப்படின்னு கொடுக்கணும். அதான் சரி.
வானத்திலிருந்து வந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை எல்லாத்துலயும் இயேசு கிறிஸ்து தான் தேவனுங்கிறத அப்பத்திலும் சரி இரத்தத்திலும் சரி அதை நம்ம காமிக்கிறது, அது நிஜமாட்டே காமிச்சாதான் அது உண்மையா இருக்குமே தவிர, ஒன்று இருக்கிறதுல 2 போட்டா அது 200 தான் ஆகும் தவிர 100 ஆகாது. இது இப்படிதான் வேலை செய்யணும், அப்படிதான் வேலை செய்யணும். 2 வரவே கூட, 1 மட்டும்தான். அதான் சொன்ன நானே 2 வரவே கூடாது. 54 சொல்லுவார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதை புசிச்சு இதை பானம் பண்றவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன புசிக்கும் போது எப்படி புசிக்கிறீங்க? பரிசுத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் பரிசுத்தமானது, அவருடைய அப்பம் பரிசுத்தமானது, அதனால புசிக்க அது பரிசுத்தமாக்கும். அப்போ நீங்க ரத்தத்தை புசிக்கிறது, ரத்தத்தை குடிக்கிறதுனாலையும் மாம்சத்தை புசிக்கிறதுனாலையும் நீங்கள் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துங்கிற சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறீங்க, அதிலே உறுதியா இருக்கிறீங்க. இனி உங்களுக்கு நித்திய ஜீவன் உறுதின்றார். இதை புசிச்சுக்கிட்டு வேற ஒன்றும் புசிக்க மாட்டான். அதான் எலியா சொல்லுவாரு, பாகல் தேவனானால் நீங்கள் பாகனை வழிபடுங்கள், கர்த்தர் தேவமானால் கர்த்தரை வழிபடுங்கள். 2 கட்ட நீ ஓடாத, அதுவும் பரிசுத்தம் இதுவும் பரிசுத்தம் சொல்லாத, அப்படிலாம் இருக்காது. ஆண் பெண்ணாதான் இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி கர்த்தர் தேவனானா கர்த்தர்ட்ட இருங்க, பாகல் தேவனானா பாகல்கிட்ட இருங்க.